வணக்கம். நான் தமிழ் சித்தர் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் பேசுகிறேன். குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியம். முன்னாடி குலதெய்வம் அப்படின்னா என்ன என்பதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சிருந்தவங்க கடந்து போக தவறில்லை, புரியாதவங்க புரிஞ்சுக்கங்க. ஒருவருக்கு அப்பா, அப்பாவோட அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, அது வரலையும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு முன்னால் அவரோட தாத்தா, எள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, அவங்களால் தொட்டு நிர்வகிக்கப்பட்ட தெய்வங்கள். ஒரு குடும்பத்தில் வாரிசு உருவாகுதுன்னா 7 பிறவி அவங்க நல்ல பாக்கியம் செஞ்சிருந்தால் தான் அவர்களுடைய பூர்வ புண்ணியந்தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிட்டும். பொதுவாகவே ஒருவரால் நிச்சயிக்கப்படுவது அல்ல, எந்ததுமே. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரிங்க, கெட்ட விஷயம் நடந்தாலும் சரிங்க, நீங்கள் வேணா பாருங்கள். ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் சேர்ந்தாதான் அது நடக்கும். உதாரணத்துக்கு சொன்னால் கூட ஒரு திருமணம் என்ன செய்கிறோம், யாரோ ஒரு திருமண அமைப்பாளர் அவர் ஒரு பேப்பர் கொடுக்குறார் ஜாதகம்னு, அதை வாங்கிட்டு போய் ஜோதிடர்ங்கிறவங்கள்ட்ட காட்டுறோம். அவர் மனதில் தோன்ற கருத்துக்களை மையப்படுத்தி கிரகங்களுடைய அமைப்புகளை பார்த்து சரியாக கணிக்க முடிஞ்சவராக இருந்தால் நல்ல விதமாக சொல்லியிருப்பார். இல்லை பொதுவாக சேர்க்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கார். இது ஜோதிடர் தப்பான்னு கேட்காதீங்க, சரிங்களா? அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆக ஒரு அமைப்பாளர், ஒரு ஜோதிடர் இப்போ சந்திச்சிட்டிங்க. அடுத்து அந்த பெண் பார்க்க போனோம்னா ஒரு வேன் அல்லது கார் இதை எடுக்கிறோம், அவர்களோட தொடர்பு ஏற்படுது. அங்கே பெண் வீட்டுக்கு போகிறோம், அவங்க தாய் தந்தை, இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறோம், அவங்க தாய் தந்தை, அவங்க உறவினர்கள் எத்தனை பேர் கூடுறாங்க நல்லா பாருங்கள். இவ்வளவு பேரையும் பார்த்து அவர்களுக்கு உணவு உபசரித்து நல்ல விதமாக செய்து அந்த உணவை விருந்து படைத்தவங்களுக்கு அவர்களுடைய ஆசையும் பெற்று அதுக்கு பிறகு தான் நம்ம பெண்ணை பார்க்குறோம் அல்லது முகூர்த்தம் எழுதுகிறோம். அதுக்கு பிறகு ஒரு மண்டபமோ ஒரு கோயிலோ அல்லது வீட்லேயோ திருமணத்தை நிச்சயிக்கிறோம். திருமணம் சம்பந்தமாக எவ்வளோ பேருக்கு நம்ம பணம் காசுகள், நம்மளுடைய உழைத்த பணங்கள் எல்லாமே, உழைப்புக்கு கிடைத்த ஊதியம், அதை தான் பணம், அதுதான் நம்ம சொத்து. அந்த சொத்தை தான் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுக்குறோம். புரியுதுங்களா? ஆக ஒரு நிகழ்வு, திருமணம் என்பது ஒரு நிகழ்வு, அவ்வளோதான். அந்த நிகழ்வுக்காக எவ்வளவு பணத்தை நம்ம செலவு பண்ணுறோம், ஏன் செய்யணும், யோசித்து பாருங்கள். அதுதான் தனி ஒருவரால் எதுவும் நடக்காதுங்க, எந்த காரியமாக இருந்தாலும் சரி. ஆக ஒவ்வொரு விதத்துலையும் அதுக்காக 4 பேர், அதுதான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, உனக்குன்னு 4 பேர் வேணும், உனக்குன்னு 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 பேரை தேடுறது தான் பெரிய பாடு. அதுதாங்க குடும்பத்தில் ஊரோட ஒற்று வாழ், உறவினரோட சேர்ந்து இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இப்போ ஏன் நம்ம உறவினர்களை தேடுறது இல்லைன்னா, ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அது தவறாக மாறிவிடுது, அது அவர்கள் குற்றமாக நம்ம கருதுகிறோம், அது தவறு. விதிக்கப்பட்ட விதி எதுவோ அதுதான் நடக்கும்.
அதை நம்ம மாற்றவோ மறுக்கவோ முடியாது. யாராருக்கு என்னென்ன வரங்கள் வாங்கி வந்தோமோ அதன் வழி தான் எல்லாமே நடக்கும். மாற்றங்கள் எதுவும் இல்லை. புரிஞ்சுக்கிட்டா நன்மை, மனதுக்கு அமைதி, பெரும் துக்கம் ஏற்படும். ஆனால் அதுக்கு பிறகு அமைதி ஏற்படும். அதுதான் அனுபவத்தின் உச்சம். சரிங்களா? என்ன அப்படி வளவளன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சில பல அனுபவங்கள் எனக்கு தெரியும். நான் கண்ணாலையும் பார்த்துருக்கேன், காதாலையும் கேட்டிருக்கேன், அனுபவத்திலையும் அனுபவிச்சிட்டேன். அதை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். ஜோதிடர் என்பதை விட ஒரு அனுபவசாலி. நையார் உனக்கெல்லாம் அனுபவம்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் தனியாக என்னை கேளுங்க. உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்க என்னால் முடியும். ஆமாம், தனிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்க முடியும், கூட்டு பிரச்சனையும் தீர்க்க முடியும். சொல்யூஷன் உண்டு என்கிட்ட. சரிங்களா? அந்த அளவுக்கு பட்டறிவு நம்மகிட்ட இருக்குங்க. அந்த 4 பேர்னு சொன்னேன்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதனால தாங்க இன்னும் நம்ம இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுனாக்கா 4 பேர் வேணும், கெட்ட விஷயம் செய்கிறதுனா 4 பேர் வேணும்னு சொன்னேன். இதெல்லாம் உங்களுக்கு கதையாக கூட தெரியும். ஆனால் ஜோதிடம் என்பதும் பாருங்கள், 9 கிரகங்கள். இப்போ 10ஆவதாக குளிக்கைன்னு சொல்கிறாங்க, ப்ளூட்டோ, யுரேனு, அந்த பல கோள்கள் இப்போ புதுசாக சொல்கிறாங்க. அதெல்லாம் விடுங்க. எல்லாருக்கும் தெரிந்தது இந்த 9 கோள்கள். அந்த 9 கோள்களுமே அவரவர்கள் பங்கை சரிவர செய்தால் தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். திருமணமாக இருந்தாலும் சரிங்க, இல்லை வேறு காரியமாக இருந்தாலும் சரிங்க. ஆக தெய்வங்கள் இருந்தாலும் ஒரே தெய்வமாக எந்த கோயிலையாச்சும் இருக்கா பாருங்கள்? இருக்காது. மூலவர் வேறு இருப்பார், உபதெய்வங்கள் வேறு இருக்கும், அதை காக்கிற தெய்வங்கள் தனியாக இருக்கும், பரிவார தெய்வங்கள்னு பல இருக்கும். புரியுதுங்களா? ஆக இதெல்லாம் நம்ம ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் வகுத்தது. புரியுதுங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும். முன்னோர்களை மதிக்கணும். அவர்களுடைய ஆசை நமக்கு வேணும். இறந்தவர்களுடைய ஆசை நிச்சயமாக வேணும். ஒரு குழந்தை பிறக்கிறதுனாக்கா 7 ஜென்மங்கள் மூத்த பாட்டன் பாட்டி அவங்களுடைய ஆசைகள், அவங்க செய்த தவப்பலன், புண்ணியங்கள் எல்லாமே கதறாக பேங்க்கில் பாருங்கள், பக்கத்தோட பேலன்ஸ், அடுத்த பக்கத்தோட பேலன்ஸ், கடைசியாக அந்த புத்தகத்தோட பேலன்ஸ் முடிகிறவளை எழுதி மொத்தமாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ சேர்த்துருக்கீங்களோ அதை புது புத்தகம் கொடுக்கும்போது அதில் சேர்த்து எழுதுவாங்க. இது மாதிரி தான் நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கும்போது அந்த முன்னோர்கள் வகுத்த மிச்சம் வச்ச பாவமோ புண்ணியமோ அந்த கணக்கு எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதன் அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே நடக்குதுங்க. முன்னோர்களுடைய சொத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அப்போ அவர்கள் சேர்த்து வைத்த கர்மாவையும் அனுபவிச்சு தானே ஆகணும். அதை முன்னாடி நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். எங்கள் அப்பா வச்சுருந்தார் சொத்து, ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காரு, 100 கோடி ரூபாய்க்கு வச்சுருக்காரு, நீ என்ன சம்பாரிச்சு அப்படிலாம் சொல்ல தெரியும். ஆனால் அப்பா சரியாக கவனிக்க மாட்டேங்க. ஏன்னா 50 கோடி அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் தாத்தா வச்சுட்டு போனார். தாத்தா யார்? அவருக்கு தானே அப்பா, உனக்கு இல்லையே. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆக அதை நம்ம பங்கெடுத்துக்கிறோம்னா நம்ம குழந்தைகள் நமக்கு அது செய்யணும். அது மாதிரிலாம் இருக்கணும். இது தாங்க வாழ்வல் ரீதியாக பாரம்பரியங்கள் அப்படியே வர்றது. இதை பற்றி நிறைய பேசலாம். நீங்களும் பொறுமையாக கேட்கணும். கேட்டால் தான் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல வரும். இனி வரும் பகுதியில்
உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத கேளுங்க. அனைத்துக்கும் பதில் அளிக்க நான் ரெடி. தமிழ் சித்தர் திருஞான சம்பந்தம். சரிங்களா? அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.